செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக கோயில்களில் ராமர் பெயரில் பூஜைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வாதத்தை முன்வைத்திருக்கிறது தமிழக அரசு. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த வழக்கின் பின்னணி என்ன, தமிழக அரசு என்ன குறிப்பிட்டிருக்கிறது, பதிவு செய்யலாம். தமிழக கோவில்களில் ராமர் கோவிலுடைய பிரதிஷ்டை காரணமாக சிறப்பு பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த ஒரு உத்தரவு என்பது ஏற்புடையது அல்ல. இந்த விவகாரம் தொடர்பாக உரிய உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை மனுதாரர் தரப்பில் முன்வைத்தது. இன்று நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த பொழுது இதன் மீதான தற்பொழுது பதிலளிப்பதற்கான நோட்டீஸை தற்பொழுது தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் வாதங்களை முன்வைக்கும் பொழுது இந்த தமிழக கோவில்களில் எந்த ஒரு தடையும் இல்லை என்ற ஒரு கருத்து தான் தமிழ்நாடு அரசாங்கமானது இன்றைய விசாரணையின் பொழுது உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு உத்தரவுகளையும் தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக பிறப்பிக்கவில்லை. போலியான தகவல்களை வேண்டுமென்றே சிலர் பரப்பி வருகிறார்கள். அதற்கு ஏற்றது போல மத்திய அமைச்சர்களும் உயர் பதவியில் இருப்பவர்களும் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இதை அனுமதிக்க முடியாது. எனவே உச்சநீதிமன்றம் தமிழக அரசினுடைய கோரிக்கை ஏற்று இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தமிழ்நாடு அரசாங்கமானது தற்பொழுது வாதத்தில் முன்வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கினுடைய மீது எழுத்துப்பூர்வமான பதிலை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை தற்பொழுது நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.